தங்க முட்டை வாத்து கதை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனும் அவன் மனைவியும் மிகவும் உழைப்பாளிகள். அவர்கள் தினமும் வயலில் வேலை செய்து சிறிது பணம் சம்பாதித்து வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ஒருநாள் அந்த விவசாயி சந்தையில் இருந்து ஒரு வாத்தை வாங்கி வந்தான். அது சாதாரண வாத்து போலத்தான் தோன்றியது. ஆனால் அந்த வாத்து மிகவும் அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் காலை விவசாயி கோழிக்கூண்டை திறந்து பார்த்தான். அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த வாத்து ஒரு தங்க முட்டை போட்டிருந்தது. முதலில் அவனுக்கு நம்பிக்கையே வரவில்லை. இது உண்மையிலேயே தங்கமா என்று அவன் நினைத்தான். அவன் அந்த முட்டையை எடுத்துப் பார்த்தான். அது உண்மையாகவே தங்கம். அவன் அதை சந்தைக்கு கொண்டு சென்று விற்றான். நல்ல பணம் கிடைத்தது. அடுத்த நாள் மீண்டும் அந்த வாத்து ஒரு தங்க முட்டை போட்டது. இப்படி தினமும் ஒரு தங்க முட்டை கிடைக்கத் தொடங்கியது. விவசாயியும் அவன் மனைவியும் மிகவும் மகிழ்ந்தார்கள். சில நாட்களில் அவர்கள் வீட்டில் நல்ல பொருட்கள் வாங்க ஆரம்பித்தார்கள். புதிய பாத்திரங்கள், நல்ல ஆடைகள், சுவையான உணவுகள் எல்லாம் வாங்கினார்கள். ஆனால் கொஞ்சம் காலத்திற்குப் பிறகு விவசாயியின் மனதில் பேராசை வந்தது. இந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை மட்டுமே போடுகிறது. ஆனால் இதன் வயிற்றுக்குள் நிறைய தங்கம் இருக்கலாம். நாம் அதை ஒரே நேரத்தில் எடுத்துவிட்டால் எவ்வளவு செல்வம் கிடைக்கும் என்று அவன் யோசித்தான். அவன் தனது மனைவியிடம் இதைச் சொன்னான். முதலில் அவள் தயங்கினாள். நாம் தினமும் ஒரு தங்க முட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதில் நமக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம். ஏன் அவசரம் என்று கேட்டாள். ஆனால் விவசாயி அவளது வார்த்தையை கேட்கவில்லை. நாம் உடனே பணக்காரராக வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஒரு நாள் காலை அவன் வாத்தை பிடித்து அதன் வயிற்றை வெட்டினான். ஆனால் உள்ளே பார்த்தபோது என்ன இருந்தது தெரியுமா? சாதாரண உடல் உறுப்புகள் மட்டும்தான். தங்கம் எதுவும் இல்லை. விவசாயி மிகவும் வருந்தினான். அவன் பெரிய தவறு செய்துவிட்டான். இப்போது அவர்களுக்கு தினமும் கிடைத்த தங்க முட்டையும் இல்லை. அவர்கள் மீண்டும் பழைய ஏழை வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள். விவசாயி தன் தவறை உணர்ந்தான். நாம் பொறுமையாக இருந்திருந்தால் தினமும் ஒரு தங்க முட்டை கிடைத்திருக்கும். பேராசை நம்மை நஷ்டப்படுத்திவிட்டது என்று வருந்தினான். அவன் மனைவியும் சோகமாக இருந்தாள். நமக்கு இருந்த சிறிய சந்தோஷத்தை கூட நாம் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றாள். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தங்க முட்டை வாத்து போல் அதிர்ஷ்டம் மீண்டும் அவர்களுக்கு வரவில்லை. இந்தக் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? பேராசை பெரும் நஷ்டம் தரும். நமக்கு கிடைத்ததை மதித்து பொறுமையாக வாழ வேண்டும். அதிக ஆசை வைத்தால் நமக்கு இருந்த நல்லதும் கெட்டுப் போகலாம். குழந்தைகளே, நீங்கள் எப்போதும் பொறுமையாக இருங்கள். சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காணுங்கள். அதிகமாக வேண்டுமென்று பேராசை கொள்ள வேண்டாம். அதுவே இந்த தங்க முட்டை வாத்து கதையின் நல்ல பாடம்.